எடுத்தேன். ஸ்பானை பார்த்தேன், நல்லா இருந்த மாதிரி இருந்தது. போய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உட் எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ உட்டும் எடுக்க ஆரம்பித்தேன். உட்டை எடுத்து கிராஃப்டிங் டேபிள் பிகாக்ஸன்ட்டு அப்புறம் ஸ்டோனு கட் பண்ணலான்னு நினச்சேன். அதே மாதிரி நல்ல இடமும் பார்த்தேன். ஸோ ஸ்டோன் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸ்டோன் எடுத்தேன், ஆக்ஸு பிக்காக்ஸு ஸ்வாடு சென்ட்டேன். அப்புறம் போக ஆரம்பிச்சிட்டேன். போய் கொஞ்சம் பசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஆடை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சேன். தேவையான ஃபுட்டெலாம் எடுத்துகிட்டு என்கிட்ட ஸ்டோன் 6 தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த கேவு கொஞ்சம் இருந்தது. அப்புறம் நான் ஸ்டோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு ஸ்டோன் இல்லை, நம்ம வந்து பர்னஸ் செய்யணும். அதுக்காக நான் வந்து ஸ்டோனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஒன்று இருந்தது, இதுனா வீடு கட்ட யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இது உட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ப்ரூஸ் விட்டை. அண்ட் அப்புறம் ஒரு மலையை பார்த்தேன். சரி அந்த மலையில் சாயின் அடிக்கும்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பித்தேன். மேலே ஏறினோடனே கோல் இருந்தது, கோல் எடுத்தேன். கோல் எடுத்து இன்னொரு கோல் இருந்தது, அந்த கோலை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கோலில் எடுத்து முடிச்சுட்டு இருட்டாக ஆரம்பிச்சிட்டு ஃபர்னஸ் செஞ்சேன், பெட்டு செஞ்சேன், ஃபர்னஸ் வச்சேன், பெட்டு வச்சேன். அப்புறம் வந்து ஃபுட்டை ஈட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு. ஸோ குக்குடு மீட்டை சாப்பிட்டு நான் வந்து அப்படியே தூங்கிட்டேன். அடுத்த நாள் எழுந்திட்டோன்னே நான் பெட்டெலாம் உடச்சிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு போனேன். அப்புறம் வந்து ஒரு நாதர் போர்ட்டலில் பார்த்தேன். சரி அதில் நல்ல லூட்டு கிடைக்கும்னு நான் போய் பார்த்தேன். செஸ்ட்டும் இருந்தது. அந்த செஸ்ட்டை நான் திறந்து பார்த்தேன். எஃபிஷியன்சி ஃபார் கோல்டன் ஆக்ஸ் இருந்தது, அப்புறம் கோல்டன் ஹோ இருந்தது. எல்லாமே எச்சாமேட் பண்ணியிருந்தது. ஃப்ரண்ட்டு அப்புறம் ஒரு சாமர் இருந்தது. எடுத்துக்கிட்டு அப்படியே நான் போயிட்டேன். எடுத்துகிட்டு சரி நம்ம நல்ல இடமா பார்த்து பெட்டு கிராஃப்டிங் டேபிள் ஃபர்னஸ்லாம் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு செஞ்சேன், செஸ்ட்டி வச்சுட்டேன். செஸ்ட்டுள்ளுக்கு எல்லா பொருளையும் வச்சுட்டு சரி ஒரு நல்ல வீடாக கட்டலாமேன்னு சொல்லிட்டு டார்ச் எடுக்க ஆரம்பித்தேன். டார்ச் எடுத்துகிட்டு கீழே வந்து மைன் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அயன் வேணும். ஸோ அயன் வச்சுட்டு நம்மளுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு கீழே என்ன கிடைக்குது பார்க்கலாம். கீழே ஒரு மைண்ட் ஷாஃப்ட்டை பார்த்தேன். அது உள்ளுக்கு போகலாமா வேணாமான்னு யோசித்தேன். அப்புறம் எனக்கு புரிஞ்சது கீழே போனால் நம்ம எப்படினாலும் செத்துருவோம், நம்ம ஆட்கோவில் இருக்கோன்றனால அங்கே லாவாலாம் இருந்தது. அதனால் எனக்கு அங்கே போனால் எனக்கு செத்துருவோன்னு வேறு மனசு உறுத்த ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் அங்கே வந்து போகலை. ஏன்னா இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ட்கோர் சீரீஸ்ன்றதுனால நான் அங்கே போகவில்லை. போக ஆர்ட்கோர் சீரீஸில் நம்ம நல்ல ஆர்மர் எடுத்தோடனே நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்படி அது கவர் பண்ணிட்டு நான் திரும்பி மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் நிறையா ஜாம்பி சட்டை கேட்டுது. ஸோ அதனால் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து ஜாவா சேனல் நல்ல ஃபீச்சரு. சத்தம்லாம் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு காமிக்கன்னா இருக்குன்னு. ஸோ அதனால் நான் வந்து அதை ஆன் பண்ணிட்டேன். இப்படி நான் மைண்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இது ரொம்ப தேவைப்படும் போக போக. அப்புறம் இன்னொரு கேவ் ஒன்று பார்த்தேன். சரி இது உள்ளுக்கு போகலாம், அதுதான் மைண்ட் சாஃப்ட்டு. இது உள்ளுக்கு என்ன இருக்குறான்னு நான் அப்போ டார்ச்லாம் வச்சேன். அப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது.
கிட்டேயே ஒரு ஜாம்பி வர ஆரம்பிச்சிச்சு. நான் டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். செத்துருவோன்னு நினச்சேன். அப்புறம் தான் என் கையில் ஒரு ஸ்வாட் இருந்தது. ஸ்வாட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிச்சுக்கிட்டே இருந்தால் நல்ல வேலை அது நீ ஒரு சொட்டு கூட அடிக்கல. இப்படி மனசு ராட்டர்ன்ற அதை அச்சுமெட்டி வாங்கிட்டேன். போய் நான் திரும்பி மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மைண்ட் பண்ணதெல்லாம் போதும், சரி மணி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மேலே ஏறி பார்த்தேன், ரொம்ப இருட்டாக இருந்தது. நான் நினச்சேன் மான்ஸ்டர் இருக்கும், நம்ம எப்படினாலும் சாவடிச்சிடும் நினச்சேன். எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் எடுத்தோடனே அயன் எயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நம்மளுக்கு நல்ல பேஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்மால் பேஸ் தான், போக போக நம்ம பெருசாக கட்டிடலாம்னு சொல்லிட்டு இப்போதே நான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு ஒரு இது வந்து கொஞ்சம் பெரிய டைம் பிளாக்ஸ் தான். இப்போதைக்கு நீங்கள் பார்த்து நான் எந்த அளவுக்கு வீடு கட்டுறது தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வீடு எப்படி கட்டுறேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடு எக்ஸாக்டாக எப்படி கட்டணும் அதே மாதிரிலாம் அந்த வீடியோவில் கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடை கட்டிக்கலாம். ஃபைனலாக வீடை கட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு டோரை வச்சுட்டு அப்புறம் வந்து டார்ச் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் உள்ளுக்கு. ஏன்னா உள்ளுக்கு எந்த மாதம் ஸ்பான் ஆகக்கூடாதுன்னு உள்ளுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு வந்து இது இல்லை, அது வந்து விண்டோஸ் இல்லை, அதனால் வந்து நான் வந்து இந்த ஃபென்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு பெட்டு வச்சேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு செஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு செஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு செஸ்ட் தான் இருக்குது. ஸோ இன்னொரு செஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு நான் கிராஃப்ட் பண்ணிட்டேன். பிறகு இந்த செஸ்ட்டை எங்கே வைக்கிறான்னு யோசித்தேன், இங்கே வச்சுட்டேன். அப்புறம் வெளியே ஒரு செஸ்ட் இருந்தது. ஸோ அந்த செஸ்ட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் செஸ்ட்டு, அதை உடச்சிட்டு நான் உள்ளுக்கெலாம் பொருள் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளுக்கு பொருளாக வச்சுட்டு வெளியோட கொஞ்சம் பொருள் உளுந்து கிடந்தது, அதையும் எடுத்து நான் உள்ளுக்கும் வச்சுட்டேன். பிறகு ஃபர்னஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்னஸ் வச்சுட்டு அப்புறம் டோரை வச்சுட்டேன். நான் டோரை வச்சுட்டேன். பிறகு இதான் நம்ம வீடு, ஸ்மால் வீடு தான். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஆர்ட்கோர் சீரிஸை நம்ம பெட்ராக் எடிஷனில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இது 1.60.5 விளாட்றதுனால நான் 1.25.1க்கு அப்டேட் பண்ணலான்னு மைண்ட் பெட்ராக் எடிஷன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ நான் கூட சீக்கிரம் வரோம்.